தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 25/6/2026 வியாழக்கிழமை. சுவாதி நட்சத்திரம் இரவு 7:36 வரை, பிறகு விசாகம். இன்றைக்கு நட்சத்திரம் சுவாதி. சுவாதி என்றாலே உங்களுக்கு நரசிம்மர் நினைவு வரும். நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை அப்படிம்பாங்க. உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய தெய்வம் நரசிம்மர். ஆகையினாலே வாய்ப்பு இருப்பவர்கள் போய் கும்பிடலாம். நான் உங்களுக்கு இந்த தொடர்ந்து சொல்லி வருவது போல தீபம் எப்படி ஏற்றுறது, தீபம் ஏற்றுவதன் பலன், அதை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தேன். நேற்று முன்தினம் உங்களுக்கு சொன்னேன், கோபத்தை குறைப்பதனால் பலன்கள் உண்டு, குற்றத்தை நீக்குவதால் நன்மை உண்டு, பாவத்தை செய்யாத வாழ்வை ஏற்றால் பறந்தோடி இறையரலும் வந்து சேரும், தீபத்தை ஏற்றினாம் இல்லம் தன்னில் தெய்வத்தை வழிபட்டால் அமைதி கிட்டும், சாபத்தை விலக்குவதும் நமது வாழ்வில் சந்தோஷம் தருவதுமே தெய்வம் தானேன்னு சொன்னேன். ஆக நமக்கு வாழ்க்கையில் எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும், சாபங்கள் இருந்தாலும், தோஷங்கள் இருந்தாலும் அது விலகணும், ரூட்டு கிளியர் ஆகணும்னா ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு உண்டா அப்படின்னா முதல்ல ஒளின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒளி கொடுக்கணும். ஒளி கொடுத்தால்தான் நமக்கு வழி பிறக்கும். எந்த தெய்வ சன்னதிக்கு போனாலும் அங்கே விளக்கேற்றி நம்ம கும்பிடுறது ரொம்ப நல்லது. நான் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால், புதனுக்குள்ள கஷேத்திரம் அதுக்கு போனேன். திருவெண்காடுன்னு இருக்கு, கடற்கரையை ஒட்டினது திருவெண்காடுன்னு இருக்கு. அங்கே போனால் புதன் திசை 17 ஆண்டு. அதனால 17 ஆண்டுக்கும் 17 விளக்கு ஒவ்வொருத்தரும் ஏற்றுவரும்னு அங்கே வந்தவங்க இடமே இல்லை, வெறும் விளக்கா ஏற்றிருந்துச்சு. பார்த்தேன். பொதுவாக நம்ம 2 விளக்கு ஜோடி தீபம் ஏற்றினாலே போதும். கல்யாணமாகாதவங்களா இருக்காங்களா, பிரம்மச்சாரியா இருக்காங்களா, ஏக தீபம் 1 தீபம் போட்டால் போதும். மற்றவங்க ஜோடி தீபம், குடும்பஸ்தராக இருந்தால் ஜோடி தீபம் ஏற்றணும். அப்படி ஏற்றுற போது நல்லெண்ணெயில் நமக்கு என்ன சம்பந்தத்துக்கு ஏற்றுறோம்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு சுகமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா நல்லெண்ணெயில் தீபம் போடலாம். எண்ணெயிலேயே நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நல்ல எண்ணெய். பாம்புக்கு பாருங்க, நல்ல பாம்புன்னு ஒரு பாம்புக்கு பேர். எத்தனையோ பாம்புக்கு, விஷமுள்ள பாம்புகளுக்கு விதவிதமாக பேர் வச்சிருக்கோம். நல்ல பாம்புன்னு ஏன் பேர் வச்சேன் அப்படின்னா, எல்லா பாம்புகளும் உடனடியாகவே சீண்டு அது பக்கத்தில் போகிற போதே அது பின்விளைவை சிந்திக்காமல் டக்குன்னு அது மனிதர்கள் மேலே பாஞ்சிரும், ஏதாவது அதனுடைய கடிச்சிரும் கொடுறோம். ஆனால் நல்ல பாம்பு மட்டும் அப்படி கடிக்காதான். நம்ம அது கிட்டத்தில் போனாலும் 3 முறை அது ஒரு சத்தம் கொடுக்குமா, உஸ் அப்படின்னு ஒரு சத்தத்தை கொடுக்குமா. அப்போ அது இருக்கும்னு அர்த்தம். அது போனதுக்கு பின்னால் அது யாருக்கும் தொந்தரவு பண்ணாலாம். அதனால தான் பாம்புகளிலே நல்ல பாம்பு அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்கன்னு சொல்லி சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன். அது மாதிரி இந்த எண்ணெய்களில் நல்லெண்ணெய்னு ஏன் வச்சாங்கன்னா, எல்லா எண்ணெய்களிலும் சிறப்பானது இந்த நல்லெண்ணெயா, எள்ளிலிருந்து தயாரிக்கப்படுது இல்லையா, அந்த எள்ளெண்ணெய்ங்கிறத நல்லெண்ணெய்ன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த எண்ணெயை நம்ம ஆயில் பாத்துன்னு சொல்றோம் இல்லையா, சனிக்கிழமை சனி நீர் ஆடுன்னு அவை சொல்லியிருக்கா. இதை நம்ம தேய்ச்சி குளிக்கிற போது உடல் குளிர்ச்சி ஆகுது, உடலும் குளிர்ச்சியாகும், உள்ளமும் குளிர்ச்சியாகும். அந்த நல்லெண்ணெயில் நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா தெய்வங்களும் கூட குளிர்ச்சியாகி நமக்கு சுகமான வாழ்க்கையை கொடுக்குமா. அதனால எங்கே போனாலுமே நம்ம நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றலாம். சரி, அதே நேரத்தில் நம்முடைய ஆரோக்கியம் சீராகணும் அப்படின்னு சொன்னா எந்த எண்ணெயில ஏற்றணும்னா இலுப்பை எண்ணெயில தீபம் ஏற்றணும். திருக்கார்த்திகை இன்றைக்கு முருகன் சன்னதியில் பார்த்தீங்கன்னா இலுப்பெண்ணெய் தீபம் போடுவாங்க. இலுப்பை எண்ணெய்ங்கிறது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், கனமாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கேற்ற இழகி வரும். அந்த முருகப்பெருமான் மனம் இழகி நமக்கு வரம் தரணும் அப்படிங்கிறதுக்காக இலுப்பெண்ணெயில் ஏற்றுவாங்க. அப்படி இலுப்பெண்ணெயில் தீபம் ஏற்றினா நமக்கு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதே நேரத்தில் விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றுறாங்க பாருங்க, அதுக்கு பேரே விளக்கில் ஏற்றுற எண்ணெய்க்கு பேர் விளக்கெண்ணெய்னே வச்சாங்க. அதில் ஏற்றுறதுனால உறவுகள் பலப்படும். இப்போ பெற்றோரோட விரோதமாக இருக்கலாம், மனைவி மக்களோட விரோதமா இருக்கலாம், நண்பர்களோட விரோதமா இருக்கலாம், ஊரா சிலருக்கு பகையாகிடும். சில பேர் எனக்கு தொலைபேசி வாயிலா சொல்லுவாங்க, விடிஞ்சா சண்டை சச்சரவா இருக்கையா, குடும்பத்திலையும் சண்டை, வெளியிலையும் சண்டை, அலுவலகத்திலையும் சண்டை, மேலதிகாரியும் சண்டை, நம்ம என்ன செஞ்சாலுமே அது நிறக்கலை அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி பல விதங்களிலும் அவர்களுக்கு சண்டை சச்சரவுகள் இருந்தால் சமாதானமாகணும், உறவு பலப்படணும்னா விளக்கெண்ணெயில தீபம் ஏற்றணுமா. இப்படி மன நிம்மதிக்கு, கிரகதோஷம் போக, காரிய வெற்றிக்கெல்லாம் எந்த எண்ணெயில் ஏற்றுறது, எத்தனை தீபங்கள் ஏற்றுறது, எந்த சன்னதியில் ஏற்றுறதுங்கிறதெல்லாம் முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவற்றை பற்றி எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 2,
புதன் 3ஆம் இடத்திற்கு அதிபதி, வெற்றிகள் ஸ்தானாதிபதி, வெற்றிகள் ஸ்தானத்தில். எனவே இன்றைக்கு வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகிறது. உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உள்ளமகளும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பாசம் மிக்கவர்கள் நேசக்கரம் நீட்டுவார்கள். 12 சனி இருப்பதால் சுப செலவுகள் கொஞ்சம் உண்டு. அதற்கேற்ற விதம் வருமானமும் வந்து சேரும். இன்று குருவாரம் என்பதால் குருவை வணங்குவது நல்லது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு விரையாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கின்றார். செவ்வாய் பூமிகாரகன். எனவே இடம் பூமி விற்பனையில் ஏதேனும் தடை இருந்தால் அந்த தடை அகலும். பத்திரப்பதிவில் தடைகள் இருந்தால் அது அகலும். சொத்துக்கள் வாங்க விற்க உகந்ததாக இருக்கக்கூடிய விதத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. பொருளாதார பற்றாக்குறை அகலும். மன நிம்மதி கிடைக்கும். அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் வரலாம். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். வியாபார நலங்கிறது நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். அரசு வழியில் ஏதேனும் புது முயற்சிகள் எடுத்திருந்தாலும் சரி, அல்லது வங்கிகளின் மூலமாக ஏதேனும் உதவி கேட்டு விண்ணப்பித்திருந்தாலும் சரி, அது கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல இடங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு உச்சம் பெற்ற குருவின் பார்வையினாலே சில இடங்கள் புனிதம் அடைகின்றன. அதாவது 5, 7, 9 ஆகிய 3 இடங்களை குரு பார்ப்பார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் குரு பார்வை பதிவதனாலே பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும். களத்திரஸ்தானத்தில் குரு பார்வை பதிவதனாலே உடன் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். படித்து முடித்த வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே, எப்பொழுதுதான் வேலை கிடைக்கும், உதிரி வருமானங்கள் வருமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்றைக்கு அந்த ஆசை நிறைவேறப் போகின்றது. அது மட்டுமல்ல, பூர்வீக சொத்து தகராறுகளும் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். பாக பிரிவினர்களும் சுமூகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குரு 12இல் இருக்கின்றார். விரயஸ்தானத்தில் குரு. இன்றைக்கு குருவாரம். எனவே நல்ல விரயமாக இருக்க வேண்டும். அதாவது வீடு கட்டுவது, வாங்குவது, கட்டிய வீட்டை பிறகு பார்ப்பது, பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவது, கடமையில் இருந்து தொய்வு அகல ஏதேனும் சுப விரயங்கள் செய்வது, சீர்வரிசை பொருட்கள் வாங்குவது, இப்படியெல்லாம் நீங்கள் சிந்தித்திருந்தால் அவைகள் நடைபெற வேண்டுமானால் இன்று குருவை கும்பிட வேண்டும். பொதுவாக இன்று அதிகாலையிலேயே நீங்கள் குரு வணக்கம் செய்வது நல்லது. தென்முக கடவுளை நீங்கள் இன்முகத்தோடு வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும். பயணங்கள் பலன் தருவதாக உங்களுக்கு அமையும். வேற்றுமொழிக்காரர்களால் உங்கள் விருப்பங்கள் கூட நிறைவேறலாம். நல்ல திருப்பங்கள் உருவாகும் நாள் இந்த நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். விரையாதிபதி 10இல் இருப்பதனாலே நடக்கும் தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். சந்தித்த நண்பர்களால் உங்களுக்கு சந்தோஷமான தகவல்கள் கிடைக்கலாம். செவ்வாய் பலம் 9இல் இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். அரசல் புரிதலாக இருந்த அண்ணன் தம்பிகள் இன்று ஒத்து வருவார்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள், வருமானம் உயரும் நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரனுக்கு 8இலே செவ்வாய் என்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் சிறிது ஏற்படலாம். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். சிறு தொல்லைகள் வருகின்ற பொழுதே மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. இருந்தாலும் கூட மனக்கலக்கம் வேண்டியதில்லை. குருவின் பார்வை 2இல் பதிவதனாலே குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு திருப்தியாக இருக்கும். உத்தியோகத்திலே கூட உங்களுக்கு திடீரென இடமாற்றங்கள் வரலாம். மறுமாற்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கின்றது. கேது 11ஆம் இடத்தில் இருப்பதனாலே ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணங்களை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வையும் இருக்கின்றது. 12ஆம் இடத்தில் சந்திரனும் இருக்கின்றார். எனவே தாய்வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. தக்க விதத்தில் சம்பள உயர்வு பற்றிய தகவல் உங்களுக்கு வரலாம். சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் உண்டு. விருப்பங்கள் நிறைவேறும். நல்ல திருப்பங்கள் உருவாகும். செவ்வாய் பலம் 7இல் இருப்பதால் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீர்கள்.
தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள், யோகமான நாள், மனக்குழப்பம் அகலும் நாள், மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கலாம். பணியீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். 3லே ராகு இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகின்றது. பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும் இந்த நாள் இனிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 7லே குரு சுக்கிர சேர்க்கை. எனவே எதிர்பாராத விதத்திலே திடீரென்று சுப செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகளுக்கு விட்டுப்போன கல்யாணங்கள் கூட மீண்டும் முடிவாகலாம். மேலதிகாரிகளின் கெடுபிடி குறையும். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகின்றது. நீங்கள் எந்த இலாகாவுக்கு மாற வேண்டும் அல்லது எந்த இடத்திற்கு மாற வேண்டும் என்று நினைத்திருந்தீர்களோ அந்த வாய்ப்புகள் இன்று கைகூடலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியும் உங்களுக்கு கைகூடலாம். இன்று நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவும் நாள். இன்று 2லே சனி இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கின்றது. அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியலாம். உறவினர்கள் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் இன்று மீண்டும் வந்து சேருவார்கள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாள் என்று கூட சொல்லலாம். தூரதேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இன்று பொருளாதார நெருக்கடி அகலும் நாள், நல்ல நாள். மீனராசினர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். கொஞ்சம் குழப்பங்கள் அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குரு பார்வை இருப்பதனாலே கவலை இல்லை. காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். பயணங்களில் கூட கொஞ்சம் இடையூறுகள் வரலாம். இருந்தாலும் கூட தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்கள் நீங்கள். உங்களுடைய ராசிநாதன் குரு உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே பஞ்சம ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதனாலே பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பழைய வாங்கிய இடத்தை கொடுத்துவிட்டு புதிய இடம் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியங்கள் மாலை நேரத்தில் நடைபெறலாம். என்ன இருந்தாலும் இன்று கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். அதே நேரம் குருவாரம் என்பதனாலே குருவையும் வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.